ஏன் அநேகருடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பதில்லை? அவருடைய வசனத்தை கைக்கொள்ளாதபடி, அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் இல்லாதபடிக்கு, குணப்படாதபடிக்கு செய்கிற ஜெபங்கள். ஆனா சபைக்கு வருகிறோம், வேதம் வாசிக்கிறோம், முழங்கால இருந்து ஜெபிக்கிறோம், எல்லாம் நல்லது. ஆனா மாற்றம் இல்லாத ஒரு இருதயம், மாற்றமே இல்லாத ஒரு ஜீவியத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? செவி கொடுக்கவே மாட்டார். ஆகவே தான் வாசிக்கிறோம், அக்கிரம சிந்தை உள்ளவர்களுடைய ஜெபத்தை அவர் என்ன பண்ண மாட்டாராம்? கேட்க மாட்டார். அப்ப இன்றைக்கு அநேகர் அக்கிரம சிந்தைகளோடு தான் நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். உள்ளுக்குள் வைராகியங்களை வைத்திருக்கிறோம், கசப்புகளை வைத்திருக்கிறோம், தேவையில்லாத காரியத்தை உள்ளே வைத்து வெளியே நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே ஆசீர்வதியும், உயர்த்தும், ஆசீர்வதியும், தடைகளை உடைத்து போடும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். அந்த ஜெபத்தை பிரியத்தோடு கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார். காரணம் என்ன? அவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருக்கும் பொழுது மட்டும்தான், நிலைத்திருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாரா? நீ வேண்டிக் கொள்வது, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்.